அடுத்ததா 4வது கைட்லைன். இது ரொம்பவே முக்கியமான கைட்லைன். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, RBI விதிப்படி குறிப்பிடப்பட்ட நகை வகைகளுக்கு மட்டும்தான் இனிமே கடன் வழங்கப்படும். அது என்ன நகை வகை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு செயின் இல்ல ஒரு ஆர்னமெண்ட்ஸ், இப்போ வந்து கோல்டால ஆன ஒரு பொருட்கள் அப்படி அடகு வைக்கலாம். அது இல்லாம கோல்டு காயின்ஸ் அடகு வைக்கலாம். ஆனா அது நீங்க கடையில வாங்கின காயினா இருக்கக்கூடாது. பேங்க் கிட்ட இருந்து வாங்கின காயின்ஸ் மட்டுமே, அதுவும் 22 கேரட் காயின்ஸ் மட்டுமே பேங்க்ல அடகு வைக்கலாம். இல்லாத பட்சத்துல நீங்க நகையோ அல்லது கோல்டால் ஆன பொருட்களை தான் அடகு வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ், அதாவது ETF சொல்லக்கூடிய ஃபண்ட்ஸ், அப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான கோல்ட அங்க வைக்க முடியாது. குறிப்பா ரா ஃபார்ம் ஆர் செமி ஃபினிஷ்ட் ஆர் அன்பினிஷ்டு கோல்ட கண்டிப்பா பேங்க்லயோ நிதி நிறுவனங்கள்லயோ இனிமேல் அடகு வைக்க முடியாது. அதுலயும் ராடு வயர் இந்த மாதிரி எந்த ஃபார்ம்ஸ்ல இருந்தாலும், ஈவன் நீங்க வந்து ஒரு கோல்ட பாரா கூட வாங்கியிருப்பீங்க, அதுவும் பேங்க்ல இனிமே அக்செப்ட் பண்ணப்பட மாட்டாது.